தேவியுடைய சுரூபம் நரசிம்மூர்த்தியுடைய சுரூபமும் இரண்டும் ஒன்றாகவே இருப்பது நீங்கள் அதிசயத்தக்க ஒன்று. அண்டபேருண்ட வடிவம் எடுத்த சர்வேஸ்வரர் தன்னுடைய இறக்கைகளை மெதுவாக வீச குளிர்ந்த காற்று நரசிம்மூர்த்தியை தொடுகின்றது. சிறிது சலனமுற்ற நரசிம்மூர்த்தி என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால் மகாபிரத்யங்கரா தேவி என்கின்ற இந்த அண்டபேருண்ட வடிவம், அகிலத்தை ரட்சிக்கக்கூடிய தெய்வம், நேரடியாக அந்த நரசிம்மூர்த்தியை முன்னால் சென்று கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுக தழுவி அவருடைய மொத்த கோபத்தையும் தனக்குள் தாங்கினாள் என்பது மகாபிரத்யங்கரா தேவியினுடைய வரலாற்று சருக்கம் கூறக்கூடிய உண்மை. அன்னை பிரத்யங்கரா தேவி என்பவளே கோபத்தினுடைய வெளிப்பாடு, சூரிய சம்ஹாரி, அதர்வண வேதத்தினுடைய தாய், அகிலமெல்லாம் போற்றி புகழும் அஷ்டமா காளிகையில் மூத்தவள், லோகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் மீண்டெடுத்த மிருங்கரணை தெய்வம். அத்தகைய தெய்வம் நாராயணனுக்கு சுதந்திரமாக